ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி டேவே வந்து ஒரு சூப்பரான வெதரோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன்னா எங்கள் பிளேஸில் நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சு மார்னிங் வந்து இட்ஸ் அ ரெய்னி வெதராக இருந்தது. ஸோ நம்மளுக்கெலாம் மழை பெஞ்சாலே நல்லா டெலிஷியஸாக ஸ்பைஸியாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணும். இன்றைக்கி சண்டே வேறு. ஸோ நாங்கள் வந்துட்டு சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் தான் லைக் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இன்றைக்கி வந்து நம்ம சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இந்த கப்பில் தான் நான் வந்து இன்றைக்கி மெஷர் பண்ணியிருக்கேன் ரைஸ். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் 1/2 kg இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து லெக் பீஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் சைட் டிஷ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மசாலாஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிபி சிக்கன் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சக்தி சில்லி பவுடர், அதாவது தனி மிளகாய் தூள் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வந்து நம்ம ரொம்ப நிறையா ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப கசப்பு எடுத்த மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம நிறைய மசாலாஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு அது ரொம்ப ஃப்ரை ஆனிச்சுன்னா அது எல்லாமே ரொம்ப கசப்பாயிடும். ஸோ லைட்டாக ஃப்ளேவர்க்காண்டி நம்ம வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டர்மரிக். ஆல்ரெடி நான் வந்து சிக்கன் வாஷ் பண்ணும்போது டர்மரிக் போட்டு வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன். இருந்தாலும் ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி கொஞ்சமாக ரொம்ப லைட்டாக வந்து டர்மரிக். அப்புறம் சால்ட் வந்து நம்ம தேவையான அளவு. நான் இது வந்து ஹேண்ட் மெஷர்மெண்ட்டில் தான் எல்லாமே போட்டிருக்கேன். மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து லெமன். லைக் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லெமன் எடுத்துகிட்டு ஹோல் லெமன் எடுத்தால் அதை கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜிஞ்சர் போட்டுக்கிறேன். ஜிஞ்சரும் நீங்கள் வந்து அதிகமாக போடக்கூடாது. பட் கார்லிக் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஜிஞ்சர் வந்து ரொம்ப நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜிஞ்சர் லைட்டாக போட்டு கார்லிக் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம எல்லாமே போட்ட மசாலாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சிக்கனில் போட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு அதனால் மேக்னேட் பண்ணி வச்சிடணும். ஸோ இதை வந்து நம்ம வெளியில் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா இன்னுமே அந்த மசாலா வந்து நல்லா அது கூட நல்லா அப்சர்வ் ஆகி இருந்துக்கும். ஸோ மீன்வேல் நம்ம பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுற அந்த டைமுக்குள்ளே இது வந்து நல்லா மேக்னேட் ஆகி நல்லா அந்த மசாலாலாம் நல்லா சிக்கனுக்குள்ளே வந்து இறங்கிடும். ஸோ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுற அந்த டைம் வரைக்கும் நம்ம இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணியாச்சு. ஆனியன், டொமேட்டோ, சில்லி, அப்புறம் மின்ட், கொரியாண்டர் இதெல்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நான் இந்த ஓரளவுக்கு பெரிய சட்டி எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீ ஆட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி கீ வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா கொஞ்சம் இதாகிடுச்சு, சாலிட் ஆகிடுச்சு. ஸோ கீ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கிரவுண்ட்நட் ஆயில் இந்த மாதிரி கடலெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா அதோட ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, லவங்கம், அப்புறம் பிரியாணி இலை, கல்பாசி இதெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆயிலே வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவும் வதங்க விட்டுறக்கூடாது. லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இப்போ ஆனியன் வந்து ஆட் பண்ணுறோம். வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் ரெண்டுமே சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸில் காமிச்சிருப்பேன். ஸோ இது கூட ரொம்ப நான் காமிக்கல. ஸோ வந்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுமே வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு அதை ஃபர்ஸ்ட் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில். ஸோ இப்போ நான் எல்லா ஆனியன்ஸையும் போட்டுட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஆனியன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நல்லா ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ, லைக் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா அந்த கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு மசாலா வரும்போது அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு மசாலாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்துட்டு நான் வெங்காயத்தை நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். வதக்கிறதுலேருந்து நம்ம தம் போடுறது வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ண போகிறோம். ஸோ மீடியம் ஃப்ளேம் நீங்கள் வச்சுட்டு இது எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் 4 எடுத்திருந்தேன். ஸோ லைக் காரம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 பச்சை மிளகாய் இதை வந்து முழுசாகவே நம்ம போட்டுக்கலாம், கீரை வேண்டாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தக்காளி, அந்த ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி தான் நான் போடாமல் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருந்தேன். அதை வந்து திருப்பியும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இதை நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போது இன்றைக்கி வந்து நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு. ஸோ கல்லுப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சில பேர் வந்து உப்பு வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போடுவாங்க. சில பேர் தக்காளி போட்டதுக்கப்புறம் போடுவாங்க. ஸோ என் ஸ்டைல் வந்து நான் தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் உப்பு ஆட் பண்ணுவேன். பண்ணிவிட்டு இப்போ நல்லா இது எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம். எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா இதையும் வந்து கலந்து விட்டுக்கலாம். கூட நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பச்சை வாசம் போகணும். ஸோ அதனால் அதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அப்புறம் நம்ம இப்போ தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். எப்போயுமே சிக்கன் பிரியாணிக்கு தயிர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கெட்டி தயிர் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டிருக்கனால ரொம்ப நிறைய தயிர் போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பு எடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா தயிரும் நல்லா அது கூட சேர்ந்து வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரியாணி மசாலா வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வீட்டிலேயே அரைச்சது தான். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 பொருள் மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதுவே போதும். இதுதான் பெஸ்ட்டு பிரியாணி மசாலா. இப்போ இதையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மசாலா அவ்வளோதான் பிரியாணிக்கு. மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா இது மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா இது எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg வாங்கியிருந்தேன். பட் நானும் தங்கச்சியும் வந்து கொஞ்சமாக தான், அதாவது பிரியாணியில் போட்ட பீஸ் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக அதுலேருந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அம்மா வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான். ஸோ அந்த கொஞ்சம் சிக்கனை போட்டு இப்போ மசாலா கூட நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதாவது வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா அது வதங்கணும். ஸோ அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா சிக்கனோட நல்லா கலந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது, அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். எல்லாருமே வெங்காயம் இது பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லா கிடைக்கணுன்ருக்காங்க. இதை போட்டுட்டு நம்ம இன்னுமே நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரியிற அளவுக்கு நம்ம வச்சிடணும். அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து போகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுவும் நல்லாவுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருந்த கப்பில் 1.5 கப் எடுத்திருந்தேன். ஸோ நான் 3 கப் தண்ணி வந்து ஊற்றி நல்லா அந்த மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நான் லெமன் ஜூஸ் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நல்லா மசாலா வந்து கொதித்து வந்துருச்சு. ஸோ தண்ணியும் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து கழுவி வச்சுருக்க அரிசியை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரைஸை வந்து போட்டுட்டு ரைஸும் தண்ணியும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரொம்பலாம் கலந்துட வேணாம், லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டோம்னா போதும். இப்போ இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அரிசியை விட தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதாவது நான் சொன்ன அதே அளவு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஆவி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தண்ணியும் ரைஸும் இந்த அளவுக்கு இதாக இருக்கும், கலந்துருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம லைட்டாக அதை வந்து கலந்து விட்டுக்கணும். ஏன்னா அரிசியும் சிக்கனும் உடையாமல் லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் திருப்பியும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா? அதனால் திருப்பியும் ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ண அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து தம் போட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து வெயிட் வச்சு தம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சுடு தண்ணி ஹீட் பண்ணி கூட மேலே வச்சு போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட கம்ஃபர்டபுள் தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் லெக் பீஸ் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்ததை இந்த மீன்வைல் டைமில் எடுத்து, அதாவது அது நல்லா ஊறி இருக்கும் மசாலா இதெல்லாம். ஸோ அதை எடுத்து நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம்.
டடா! பிரியாணி இஸ் ரெடி. பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக இந்த சிக்கன், ரைஸ் அதாவது அரிசி, சிக்கன் எல்லாமே நல்லா கலந்து சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ ஆர் பிரியாணி இஸ் ஃபைனலி ரெடி. இப்போ நம்ம வந்து டேஸ்டிங் மட்டும்தான் பேலன்ஸ். ஸோ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து டேஸ்டிங் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கிளறும்போது ரொம்ப அதிகமாக கிளறிடாதீங்க, இந்த சிக்கன்லாம் உடஞ்சிரும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த லெக் பீஸ் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ பிளேட்டில் வந்து பிரியாணி, லெக் பீஸ், நம்ம தயிர் பச்சடி இல்லைன்னா எப்படி, தயிர் பச்சடி இல்லைனா பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ஸோ தயிர் பச்சடி எல்லாமே வச்சுட்டு நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா தான் இருக்கும். ட்ரை திஸ் பிரியாணி ரெசிபி. ஹாப்பி குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next vlog. Bye bye.